அம்மா என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளான ஒரு சாப்பாடு தான். அதுதான் டிஃபனுக்கும் உனக்கு, அதுதான் லஞ்சுக்கும் உனக்கு. இன்னைக்கு வா என்னன்னு பார்க்கலாம். சார் வந்து ஒரு வாரம் கழிச்சு ஸ்கூலுக்கு போகிறாரு. நோன்பு வச்சிருக்கனால ரெஸ்ட் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டக்கு காமிடா, சூப்பரான பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ், க்ரீமியான கர்ட் ரைஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பரான கர்ட் ரைஸ் சாருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் வந்து இப்போ நோன்பு வச்சுருந்தனால எதுவுமே செய்ய முடியல சரியாக சாப்பாடே. அதுக்கப்புறம் வந்து தெளிவா தயிர் சாதத்துக்கு காம்பினேஷன் பார்த்தா இது ஒன்று தானே, உங்களுக்கு தெரியுமே. கிட்டக்க காமிடா. எப்பவும் போல் பொட்டேட்டோ பொரியல் தான். தண்ணியே ஊற்ற மாட்டேன் நான். தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தான் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றிருக்கேன். சில பேர் கமெண்ட்டில் கூட எண்ணெய் நீங்கள் நிறையா சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதனால தான். இவனுக்கும் இது ரெண்டுமே பிடிச்ச ஐட்டம் தான். பார்த்தீங்கன்னா சாருக்கு பிடிச்ச தயிர் சாதம். அவனுக்கு மட்டும் சொல்ல முடியாது, எங்களுக்கும் பிடிச்சது தான் அது. முடிஞ்சிச்சு. இவனுக்கு டிஃபன் வேலை இன்றைக்கி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் டிஃபன் லஞ்ச். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி எப்பவும் போல் எந்திரிக்காமல் கொஞ்சம் அலார வச்சு சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். ஏன்னா நல்லா ஒரு மாதமாக தூங்கியிருக்கோம் நோன்பு வச்சோன்ற பேரில். நல்லாவே தூங்கிட்டோம். ஏன்னா காலையில் வெள்ளனை எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு தூங்கிடுவோம். திரும்ப மத்தியானம் தான் எந்திரிக்கிறது. இவனும் அப்படி தான். இவனை வந்து ஒரு வாரமாக ஸ்கூலுக்கே நாங்கள் அனுப்பலை. சரி நோன்பு வச்சுருக்கான், அதோட ஸ்கூலில் போய் தூங்கி தூங்கி விழுகிறான்னு சொல்லி அவங்க மிஸ் ஃபோன் பண்ணாங்க. அதனால் ஒரு வாரம் இவனுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கே போகிறான். அவனுக்கு பிடிச்ச ஐட்டமும் கொண்டு போகிறான். ஆனால் இப்போவும் அதுதான் அவனுக்கு சாப்பிட. இல்லைன்னா நான் ஒரு தோசை சப்பாத்தி ஏதாவது போட்டு கொடுத்துருவேன் காலையில். சரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் தானே, இதையே சாப்பிட்டுட்டு இதே கொண்டுட்டு போகணுன்னு வச்சுட்டேன். நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்ல மறந்துட்டேன், சாரி. எல்லோரும் வாங்க சாப்பிட. யார் யாருக்கு தயிர் சாதம் பிடிக்கும்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய்.